students, welcome to Prana Max channel. இன்னைக்கு exercise 2.4ல ரொம்ப important sum ஒன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். If the polynomial x power 4 minus 6x cube plus 16x squared minus 25x plus 10 is divided by another polynomial x squared minus 2x plus k, the remainder comes out to be x plus a. Find k and a. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு எந்த ஃபார்ம்ல வருதான், எக்ஸ் பிளஸ் ஏ அப்படிங்கிற ஃபார்மேட்ல கிடைக்குதான். அப்படி கிடைச்சதுன்னா இந்த கேயோட வேல்யூ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம், ரிமைண்டர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் எழுதிக்கிறேன். டிவிடெண்ட் இஸ் x power 4 minus 6x cube plus 16x square minus 25x plus 10. இந்த பாலினாமியலை x square minus 2x plus k ஆல டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து x plus a இந்த ஃபார்ம்ல கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா கேயோட வேல்யூ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க இப்போ கோஷன்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அஸ் யூஷுவல் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்றேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து நான் கோஷன் பிளேஸ்ல போட்டாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆட்டி இந்த டிவைசரை மல்டிப்ளை பண்றேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைசர் இங்க என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் கே மல்டிப்ளை பண்ணி டிவிடெண்ட் பிளேஸ்ல போட போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2x தட் இஸ் மைனஸ் 2x கியூப், x squared into k plus k. So plus k x squared. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிவிடெண்ட்ல கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்க்கு நேராக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ போடும்போது எக்ஸ் பவர் 4 நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 2x கியூப்னு இருக்கு. ஸோ மைனஸ் 2x கியூப் நெக்ஸ்ட் கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்றதுக்காக நான் மைனஸால த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்றேன். ஸோ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும். ஸோ ஆட் பண்ணுறச்சு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. இங்கே பாருங்க மைனஸ் 6x கியூப் பிளஸ் 2x கியூப்னு இருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் 4x கியூப் அப்படின்னு வரும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே சிம்பிளை பண்ணும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். 16x ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அதை இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை காமனாக வெளில எடுத்துக்கோங்க. இங்கே என்ன இருக்கு, 16x ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு. அந்த கோஷன்ட்டை மட்டும் உள்ள போட்டுருங்க. ஸோ அப்போ 16 மைனஸ் கே. ஓகேவா, நெக்ஸ்ட் டேர்ம் இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் மைனஸ் 25x. ஓகே, இப்போ கோஷன்ட்ல உள்ள செகண்ட் டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அஸ் யூஷுவல் டிவிடெண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைசர் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுங்க. ஸோ இங்கே டிவிடெண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 4x கியூப், டிவைசர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 4x அப்படின்னு கிடைக்குது. அதை வந்து நான் கோஷன் பிளேஸ்ல போட்டேன் மைனஸ் 4x. இப்போ இந்த மைனஸ் 4x ஆல இந்த டிவைசரை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. மைனஸ் 4x ஆஃப் டிவைசர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் கே. இப்போ மல்டிப்ளை பண்றேன் பாருங்க, மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 4x கியூப் அப்படின்னு வரும். அடுத்த மைனஸ் 4x இன்ட்டு மைனஸ் 2x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 இன்ட்டு 2 8, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அடுத்து மைனஸ் 4x இன்ட்டு கே. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4k இன்ட்டு எக்ஸ். இப்போ இந்த டேர்மை டிவிடெண்ட் பிளேஸ்ல எழுதுங்க. ஸோ மைனஸ் 4x கியூப், அடுத்தது இங்கே என்ன இருக்கு, பிளஸ் 8x ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 4k இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் மைனஸ் ஆல த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்றேன். ஸோ பண்ணும்போது இங்கே பிளஸ்ன்னு ஆகிடும், இங்கே மைனஸ்ன்னு ஆகும், இங்கே பிளஸ்ன்னு ஆகுது. இப்போ பாருங்க இந்த பிளஸ் மைனஸ் 4x கியூப் பிளஸ் 4x கியூப் கேன்சல்ட். இப்போ இங்கே 16 மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர்டுன்னு இருக்கு. இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். 16 மைனஸ் கே, ஃபர்ஸ்ட் இதில் 16 மைனஸ் கே இருக்கு, இங்கே வந்து மைனஸ் 8 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை நான் சிம்பிளை பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்க, இங்கே எப்படி இருக்கு, இங்கே வந்து எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துக்கோங்க. எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 25, இங்கே வந்து பிளஸ் 4k இருக்கு.
ஸோ அதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் சிம்பிளை பண்ண போகிறேன். 16 minus 8. 16 minus 8 is 8. 8 minus k into x squared. இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதை அப்படியே போட்டுக்கோங்க. minus 25 plus 4k into x. அடுத்ததா நெக்ஸ்ட் டேர்ம் இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் 10x இறக்கியாச்சு. இப்போ கோஷன்ட்ல உள்ள லாஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிவிடெண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைசர் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 8 minus k into x squared. இங்கே டிவைசர் வந்து x squared. ஸோ அப்படி டிவைட் பண்ணால் 8 minus kன்னு வரும். அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இந்த 8 minus kவை கோஷன் பிளேஸில் போட்டுட்டேன். 8 minus k. ஓகே, இப்போ இந்த 8 minus kவால் டிவைசரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணும்போது இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். 8 minus k ஆல் டிவைசரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். டிவைசர் இஸ் x squared minus 2x plus k. ஸோ ஃபஸ்ட்டு 8 ஆல் இந்த ஹோல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 8x squared 8 into minus 2x minus 16x 8 into k plus 8k அப்படின்னு வரும். அடுத்தது இந்த மைனஸ் k ஆல் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். minus k into x squared minus k x squared. அடுத்து minus k into minus 2x. ஸோ minus into minus plus அடுத்து 2kx அப்படின்னு வரும். minus k into plus k. ஸோ அப்போ minus k squaredன்னு வருது. இப்போ இதை லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே 8x squared minus k x squared இருக்குது. x squared காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 8 minus k into x squared அப்படின்னு வரும். அடுத்தது x டேர்ம் கலெக்ட் பண்ணுங்க. இங்கே minus 16x இருக்கு, இங்கே 2kx இருக்கு. அதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே டேரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ minus 16 plus 2k எக்ஸை வெளில எடுத்துக்கோங்க into x. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரிமைனிங் என்ன இருக்கு? 8k minus k squared. இதுதான் வந்து அந்த மீதி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ். அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போய் நான் அந்த டிவிடெண்ட் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 8 minus k into x squared. அடுத்தது minus 16 plus 2kன்னு இருக்கு. x டேர்ம் என்னன்னா minus 16 plus 2k into x. இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? 8k minus k squared அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ மைனஸாலாம் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். இப்போ ஆட் பண்ணுறச்சு அந்த 8 minus k x squared டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸ் டேர்ம் வந்து எழுத போகிறேன். எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட்டில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னது? minus 25 plus 4k. இப்போ இந்த செகண்டில் உள்ள கோஎஃபிஷியன்ட் என்னது? minus 16 plus 2k இருக்கு. அப்போ minus of minus 16 வந்து plus 16. அடுத்து minus of minus 2k. அப்போ அது பண்ணிங்கன்னா 2k minus 2kன்னு வரும். ஸோ இன்டூ எக்ஸ். அடுத்தது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்கு? மேலே ஃபஸ்ட்டு plus 10. அடுத்தது minus of 8k minus k squared. 8k minus k squared. ஸோ இப்போ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது minus 8k plus k squared அப்படின்னு வரும். இப்போ இதை நான் சிம்ப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், லைக் டேர்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. minus 25 plus 16. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? minus 9 அப்படின்னு வரும். இங்கே 4k minus 2k. 4k minus 2k அதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 2kன்னு வரும். ஸோ இன்டூ எக்ஸ். அடுத்து இதை பாருங்கள், இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியது. 10 minus 8k plus k squared. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனலாக கிடைச்சிருக்கிற ரிமைண்டர். அதாவது minus 9 plus 2k into x plus 10 minus 8k plus k squared. ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிமைண்டர் கம்ஸ் அவுட் டு பி x plus a. இந்த ஃபார்மேட்டில் தான் வருங்கிறான். நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் என்னது? minus 9 plus 2k into x plus 10 minus 8k plus k squared is equal to x plus a ஃபார்ம்ல தான் வருது அப்படிங்கிறான். அதாவது இந்த ரிமைண்டர் வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி k வேல்யூ a வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க, minus 9 plus 2kன்னு இருக்கு. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? நமக்கு 1. அப்போ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறச்ச ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது? minus 9 plus 2k is equal to 1.
இதுலேருந்து கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 2k இப்படி வச்சுக்கோங்க. அந்த 9 என்னென்ன போச்சுன்னா +9 ஆகும். ஸோ 1 + 9 தட் இஸ் 10. 2k is equal to 10 கிடைக்கும். இதுலேருந்து கேயோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிடலாம் 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு 10 - 8k + k² இஸ் ஈக்குவல் டு இங்க கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ஏன்னு சொல்லியிருக்கிறான். ஓகேவா? இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்து கேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 5ன்னு. அந்த வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ 10 - 8 × 5 + 5² is equal to a. So 10, 8 5s are 40. So -40 + 25 is equal to a. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. 10 + 25 35. 35 - 40 is equal to a. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா a is equal to -5 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு k is equal to 5 and a is equal to -5 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் 4-5 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போட முடியும் உங்களாட்டி. ஸோ இந்த இடத்துல இந்த மல்டிப்ளை பண்ணுறது சிம்பிளை பண்ணுறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.